என் மனசுல யாரோ ஆழமா போய் நீ ஒரு செஃப்ன்னு சொல்லிட்டாங்க போல. ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா அந்த அள்ளு சில்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் நானு. ஸ்ட்ரைட்டா பீஸா செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமே வராதுதான், இருந்தாலும் ஓரளவுக்கு வந்திருக்கலாம். பரவாயில்ல, சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தான் எனக்கு தெரியல. ஃபேமஸான யூடியூபர்ஸ் வீடியோஸ்ல ஒரு 4-5 எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் அதை வச்சு தான் செஞ்சேன். எனக்கு ஏதோ கண்டிப்பா நல்லா வந்துரும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா தோணிட்டு இருந்த மாதிரிலாம் வரல, தப்பா தான் வந்துச்சு. மாவு தான் ஒழுங்கா பிசையலையா இல்ல சீஸ் தான் ஒழுங்கா வாங்கலையான்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சுகர் ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா 1.5 கப் மைதா மாவுல கொஞ்சமா உப்பு, ரீஃபைண்ட் ஆயில், அப்புறமா ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தான் பிசைஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா அப்படியே ஊற வச்ச பின்னாடி மாவு வந்துட்டு டபுள் ஆகும்னு சொன்னாங்க. நானும் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு பாக்குறேன், ஒழுங்காவே ஆகல. இந்த ஒசூர் கிளைமேட் சில்லுன்னு இருக்கனால ஆகலையோ நினைச்சிட்டு ஒரு 2.5 மணி நேரம் போல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா எலும்பி வந்துருந்துச்சு. அதை நல்லா தேய்ச்சி ஹோம்மேட் சாஸ் தான் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா 3 கலர்லி கேப்சிகம், அப்புறம் சிக்கன்ல ஃப்ரை பண்ணி தக்காளி, வெங்காயம், ஸ்வீட் கார்ன், நம்ம துருவி வச்சிருந்த சீஸ் எல்லாம் மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூரம் சொன்ன டைமுக்கு பேக் பண்ணி எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் ஹார்டா. நெக்ஸ்ட் டைம் பண்ணா நல்லா வந்துரும்னு நினைக்கிறேன். ட்ரை